வந்துட்டியா? இந்த பிளவுஸை மட்டும் கொஞ்சம் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்டு தைச்சிட்டு வாங்க ப்ளீஸ். மா போங்கம்மா, இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே டியூஷன் போங்கிறீங்க. இப்போ வந்தோடனே ஆண்டி வீட்டுக்கு போக சொல்வீங்க, அப்புறம் கடைக்கு போக சொல்வீங்க. இதுவே வேலையாக போச்சு உங்களுக்கு. என்னால் இது பண்ண முடியாது, போங்கம்மா. டேய் அகில, நீயாவது போடா ப்ளீஸ்டா. நானே காலையில் படிச்சு 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 ஸ்கூலில் நொந்து போய் என்னால் முடியாது. பாய்மா. ஹலோ, நல்லா இருக்கியா? நான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். நான் சொல்ற நிமிஷம் கேளு. இங்க பாரு, வர வர இவங்களை சமாளிக்கவே முடியல. இவங்க பாட்டு இவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இவங்களை புரிஞ்சு கூட முடியல. பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. நம்மளாம் சின்ன வயசுல அப்படியா இருந்தோம். அப்பா அம்மாலாம் ஒரு பயம் வேணாமா? என்ன ஸ்கூல் டீச்சரா உன்னை பார்த்து பசங்க பயப்படுறதுக்கு? எப்போவுமே இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தனா அப்படிதான் இருப்பாங்க. நீ வேணா ஒரு முறை உக்காந்து அவங்க கூட பேசி பாரு, எல்லாம் சரியாயிடும். நம்மளனா ஒரு முறை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். வை பாய். மா, இப்போ எங்களை எதுக்குமா கூப்பிட்டீங்க? நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தோமே, தனித்தனியாக இருக்கோம்ல. 2 பேரும் சரியாக பேசவே மாட்டீங்க. எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. அம்மான்றதுனால தான் நான் இப்படி ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருக்கீங்க. நான் வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்குள்ளே வந்துடுவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? ஏதோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா ஜாலியாக இருக்கும். உங்கள் கூட என்னம்மா விளையாடுறது? நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக என்ன நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். இந்த கேம் முடிகிற வரைக்கும் என்ன உங்கள் அம்மாவை பார்க்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக பாருங்க. விளையாடலாமா? ஜாலியாக இருக்கும். அப்படியா ஜெயஸ்ரீ? ஜெயஸ்ரீயா? சரி, என்ன கேம்னு சொல்லுங்க ஜெயஸ்ரீ. சரிடி, சீக்கிரம் என்ன கேம்னு சொல்லு, விளையாடுவோம். ஜெயஸ்ரீ ஓகே. இந்த வாடி பொடி மட்டும் கொஞ்சம். சரி ஓகே, உனக்காக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ கேம் என்னன்னு சொல்லுங்க. ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் ஆர் டேரா? எல்லாருக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த பாட்டிலில் இப்போ நான் இப்படி வச்சு சுற்றுவேன். இது யார் பக்கம் வந்து நிற்கிதோ இந்த பக்கம் இருக்கவங்க அவங்க கிட்ட ஒரு ட்ரூத் இல்லைன்னா ஒரு டேர் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். உண்மையை கேட்டால் சொல்லணும். ஓகேவா? அப்போ நாங்கள் எது கேட்டாலும் நீங்கள் சொல்வீங்க. அப்போ நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க. என்ன 2 பேரும் கோரஸாக கேட்குறாங்க? ஐயோ, பண்ணுறேன். கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணவா? ஜெயஸ்ரீ, நீதா ஃபர்ஸ்ட் மாட்டியா? என்னடா முதல்ல வந்தோன்னே எனக்கே நிற்கிது. சரி, ட்ரூத்தா டேரா? ட்ரூத்து. நீங்கள் 6th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க சொல்லுங்க. 6th மார்க்கா? நேற்று சமைச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. வேறு ஏதாவது கேள்விப்படா. டே, எப்படா 6th மார்க்லாம் ஞாபகம் இருக்கும்? அப்படி சொல்ல அழியா, நீ தான் கரெக்டாக பேசுகிற. 10th 12th கேளு. 10th 12th மார்க் சொல்லுங்க. டேர் போலாமா? சூப்பர். போன வாரம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் என்னை எப்படிலாம் சார்கிட்ட போட்டு கொடுத்தீங்க. ஆமாம். இப்போ அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி நல்லா புகழ. நல்லவரே, வல்லவரே, நல்லா படிப்பாரு. அப்படி ஒரு குழந்தைய தேடினா கூட கிடைக்காது. அவனை திட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ற. சரி, ஃபோன் எடு, சாருக்கு ஃபோன் பண்ணு. சொல்கிறேன். சார், நான் அகிலோட அம்மா பேசுகிறேன். அன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் எப்போ பாரு வீட்டில் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான் சார். என் பையன் பார்த்தாலும் ஃபோன் நோண்டுறான்னு சொன்னேன்ல. அவன் எப்படி நோண்டாமல் இருப்பான்? எல்லா ஹோம்ஒர்க்கு எல்லா பிடிஎஃப்பும் ஃபோனில் தான் கொடுக்குறீங்க. படிக்கிறதும் ஃபோனில் தான் படிக்கிறான். அது ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு நான் ஃபோன் நோண்டுறான்னு சொல்லிட்டேன். வாழ்றடா நல்லா. நைட்டு தூங்க சொன்னா தூங்குறானா? என்ன பண்ணுவானே தெரியல. ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். காலையில லேட்டா எழுந்துக்கிறான். அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு டைமுக்கு வருவான்? ஆமா சொன்னேன், நைட்டெல்லாம் வந்து தூங்காம வந்து காலையில லேட்டா எழுந்துக்கிறான். அது யாரு காரணங்கிற? நீங்க தானே. எவ்வளோ படிக்க வைக்கிறீங்க, எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை ஹோம்ஒர்க், எத்தனை டெஸ்ட்.
அவன் பின்ன நைட்டெல்லாம் அந்த டென்ஷன்லேயே தூங்காமல் இருக்கான். காலைல லேட்டாக எழுந்துக்கிறான். ஓகேவா? ப்ளீஸ் 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 சொல்லு. இது மட்டுமா? டெய்லி இன்கம்ப்ளீட், எந்த சாப்டர் எடுத்தாலும் இன்கம்ப்ளீட். அப்புறம் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? எப்படி ரிசல்ட் வரும்? அப்புறம் நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை கேட்கணும். என்ன ஸ்கூல் இது? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 40 வயசு ஆகுது. நீங்க போர்டில் கடகன்னு எழுதி போட்டு போயிடுறீங்க. சில்ட்ரன் காப்பி த நோட்ஸ். அடுத்து அந்த மிஸ் வந்தோன்னே எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறாங்க. 7 வயசு குழந்தை உங்க ஸ்பீடை மேட்ச் பண்ணி எப்படி சார் எழுதும்? பின்ன நோட்ஸ் தான் இன்கம்ப்ளீட் ஆகதான் செய்யும். இன்னொரு வாட்டி என் பையனை திட்ட வரலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் ஜெயஸ்ரீ.